ஒளிவதற்கு இடமில்லை. அத்தியாயம் 3. சட்! கொஞ்சம் கூட சந்தர்ப்பம் தெரியாமல் ரமணன் திட்டியது தன் கட்டிலைத்தான். அதிலே தொமல் என்று விழுங்கள், துளியும் ஓசை கேட்காது. மெதுவா எழுந்திருக்க பாருங்கள், 4000 கிரீச்சுகள் பயமுறுத்தும். மாடிப்படியில் காலடி ஓசை கேட்டதும் ரமணன் எழுந்து கொண்டான், இறங்கிக் கொண்டான். சின்ன சின்னதாக பல கிரீச்சுகளை வெளியிட்டது அந்த மரக்கட்டில். மனதுக்குள் அதை சபித்தபடியே வெளியே வந்தான். சுவரோடு சுவராக ஊர்ந்தான். மூச்சை அடக்கிக் கொண்டான். ஸ்லாக்கை மடக்கிக் கொண்டான். ரேணுகா என்கிற பெண்ணுடன் புறப்பட்டு போன பழைய திருடன் தான் திரும்பி வருகிறானோ? அப்படியானால் எதற்காக இருக்கும்? ரமணனுடைய இதய ஓசை பழைய மாவு மெஷின் மாதிரி பிரம்மாண்டமாக கேட்டது. உருவம் ஒவ்வொரு படியாக தயங்கி 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 மேல்படிக்கு வந்ததும் நிற்கிறது, கவனிக்கிறது, ஆராய்கிறது. சுவரில் அவனுக்கு மிக அருகில் ஒரு கையில் உருவம் தென்பட்டது என்று சொல்வது கூட தவறு. சில சமயம் நம் மனதுக்கு தெரிவதில்லையா, ஏதோ ஒன்று மிக நெருங்கினாற் போல இருப்பதாக. அந்த மாதிரி ரமணன் உணர்ந்தான். தாமதித்தால் நழுவிவிடக்கூடும். சராளென தன் வலது கையால் அந்த கையை பற்றினான். இடது கையினால் தலைக்கு மேலிருந்த விளக்கு சுவிட்சை தட்டினான். திருடன், ஐயோ திருடன் என்ற ஒரு பெண்ணின் கூச்சல். பிடித்த கை ஒரு இளம் மங்கையுடையது என்ற ஸ்பரிசம். குபுக்கென்று பாய்ந்த விளக்கின் ஒளி. கண்ணிமைக்கும் நேரத்துக்கு இந்த மூன்றும் அயர வைத்தன ரமணனை. பிடி உடனே நழுவ விட்டான். திருடனா? எங்கே? ஓ, துவக்கா ஒச்சினாடு என்று பலவாறு கத்திக்கொண்டு அப்பாவு மாடிக்கு ஓடி வந்தான். நல்ல வேளை, வேறு யாரும் எழுந்து விடவில்லை. ஏனம்மா, நான் போட வேண்டிய கூச்சலை நீ போட்டு விட்டாயே. நானா திருடன் மாதிரி படியேறி வந்தேன்? ரமணனின் குரலில் சூடு இருந்தது. அவளுக்கு வயது 22, 23 இருக்கும். அகன்ற பெரிய கண்கள், காந்தி வீசும் யவ்வன தேகம், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள் என்று தெரிவிக்கும் எளிய ஆடை. ஒரு படி கீழே நிற்கும் அப்பாவையும் ஒரு படி மேலே நிற்கும் ரமணனையும் மறுச்சுடன் மாறி மாறி பார்த்தாள் அவள். இது இது மருந்து கடை இல்லையா என்றாள். மருந்து கடையா? திகைத்தான் ரமணன். நைட் அண்ட் டே 24 மணி நேரமும் திறந்திருக்கிற மருந்து கடை இங்கே ஒன்று இருந்ததே. அடடா, அந்த கடையா? அது பக்கத்து தெருவில் அல்லவா இருக்கிறது. அங்கே என்று ரமணன் கூற அப்பாவு இடைமறித்தான். பக்கத்து தெரு இல்லை சார், 2 தெரு தள்ளி. நான் போய்க் கொள்கிறேன். திரும்ப எத்தனித்தாள் அந்த பெண். என் குழந்தைக்கு ரொம்ப இருமல். இடுப்பில் சொருகியிருந்த ஒரு மருந்து சீட்டை எடுத்து காட்டினாள். 15 நாளா இதைத்தான் கொடுத்து வருகிறேன். நேற்று தீர்ந்து விட்டது. கவனப்பிசகாய் வாங்காமல் இருந்து விட்டேன். குழந்தைக்கு இரும்ப சகிக்க முடியவில்லை. உதவிக்கு யாரும் இல்லை. ராத்திரி எந்நேரமானாலும் பரவாயில்லை என்று கிளம்பி வந்தேன். உங்கள் வீடு எங்கே என்று ரமணன் கேட்டான். கோடம்பாக்கம், ஆற்காடு ரோடு. அப்பாடா, இது நுங்கம்பாக்கம் ஹைரோடு. ஊடுராயி தூரம் தனிகானா உஸ்தீரி என்று அப்பாவு வியப்பு தெரிவித்தான். பாவம், மன கஷ்டத்தோடு வந்திருக்கிற உங்களை நான் வேறு கலவரப்படுத்தி விட்டேன். என்னை மன்னியுங்கள் என்றார் ரமணன். பரவாயில்லை, நானும் விசாரிக்காமல் கொள்ளாமல் நுழைந்தது தப்பு தானே. சீட்டை இப்படி கொடுங்கள், நான் போய் வாங்கி வருகிறேன். ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் ரமணன். சேச்சே, உங்களுக்கேன் தொல்லை, இடம்தான் சொல்லிவிட்டீர்களே. இருந்தாலும் அங்கேயும் இந்த மாதிரி விலாசம் தெரியாமல் தடுமாறினீர்களானால் சீட்டை ரமணன் வாங்கிக் கொண்டான். பணம்? அதுவும் நானே போட்டுக் கொள்கிறேன். உங்களை அவதூறாய் பேசியதற்கு அபராதம் ஏதாவது கட்ட வேண்டாமா? அவள் வேதனையுடன் சோகமாய் சிரித்தாள். ரமணன் போய்விட்டான். எங்கள் ஐயாவுக்கு ரொம்ப தாராள மனசு. ఈ మద్రాసులో అయ్యిన மாதிரி ఒక్కరులేదు என்று அப்பாவு அழுந்து கொண்டிருந்தான். குடிக்க கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வருகிறாயா? ரொம்ப தாகமா இருக்கிறது என்றாள் அவள். பானை தண்ணீர் ஆச்சுங்களே. பாதகமில்லை. அதுவும் சாயங்காலம் பிடிச்சு வைக்க மறந்துட்டேன். வேற கீழ் வீட்டிலே போய் கேட்க முடியாதா? அதுங்களா? காரி துப்பினான் அப்பாவு. நின்றா கருமையாயிருந்தே. அவள் கையை பிசைந்து கொண்டாள். மாடிப்படியிலே குறுக்கும் நெடுக்கும் உலாவலானாள். சில நிமிடங்களில் ரமணன் திரும்பினான். காவி நிற மிக்சர் அவன் கைகளில் சீசாவில் காணப்பட்டது. ஆட்டோ கூட பிடித்து வந்திருக்கிறேன். நீங்கள் பத்திரமாய் போங்கள். மருந்து சீசாவை பெற்றுக்கொண்டால் அவள் புறப்பட்டாள். தெருமுனையில் ஆட்டோவின் உருமல் தேய்ந்தது. பசார் தெளிவழியாக ஏரிக்கரை மைதானத்தை கடந்து வித்யோராவை தாண்டி கோடம்பாக்கம் ஹைரோடில் ஆட்டோ ஓடியது. இன்னொரு பால் லாரி, அங்கு ஒரு எருமை மாடு, பிறிதோரிடத்தில் டீ கடை திறப்பு, விடியலிருக்கும் காலை பொழுதுக்கு கட்டியம் கூறின. மேம்பாலத்தை நெருங்கியதும் இப்படியே நிறுத்தப்பா என்று இறங்கினாள் அவள். எவ்வளவு பேசியிருக்கிறார் அவர்? கொடுத்து விட்டாரம்மா. அவன் கும்பிட்டு விட்டு திரும்பினான். ஒரு பெருமூச்சுடன் அவள் நடந்தாள். மேம்பாலத்தின் கைப்பிடி சுவரை தடவியவாறே அவள் நடை ஊர்ந்தது. கையிலிருந்த சீசாவை பார்த்தாள். ஒரு வெறுப்பு சிரிப்பை வெளியிட்டன உதடுகள். பாலத்தின் கீழே எரிய நினைத்த மாதிரி சீசாவை உயர்த்தினாள். படபடவென்று ஒரு மோட்டார் பைக் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு நின்றாள். நான் தான் என்று புன்னகித்தான் பைக்கில் வந்த ரமணன். ஆட்டோக்காரன் பத்திரமாய் கொண்டு போய் விடுகிறானோ இல்லையோ, பார்த்து விடலாம் என்றுதான் பின்னாலேயே வந்தேன்.
ரொம்ப நன்றி. பக்கத்திலேதான் வீடு. போய்க் கொள்கிறேன். குழந்தையும் பார்த்து விட்டேனானால் ஆறுதலாயிருக்கும். மோட்டார் பைக்கை தள்ளிக்கொண்டே அவள் பக்கத்தோடு அவன் நடந்தான். நான் பார்த்துக் கொள்கிறேன். மருந்து கொடுத்தால் இருமல் சரியாகிவிடும். அதில்லை. தலைப்புண்ணுக்கு தடவிக்கொள்ள வேண்டிய மருந்தை குடித்து இருமல் குணமாகப் போகிற அதிசய குழந்தை பார்க்க ஆசையாயிருக்கிறது எனக்கு. தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. திடுக்கிட்டாள். விழி கொட்டாமல் ஒரு வினாடி பார்த்தாள். பிறகு வேகமாக நடையில் ஓடத் தொடங்கினாள். குறுக்கே சென்று வழிமறித்தான் ரமணன். பிடிபட்டால் சாக்கு இருக்கட்டும் என்று ஒரு பழைய மருந்து சீட்டை எடுத்து வந்தாய். அந்த அளவுக்கு புத்திசாலிதான் நீ. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருமல் மருந்துக்கான கடகடவென்று கண்ணீர் பெருகி விழுந்தது அவள் கன்னங்களில். விடுங்கள், வழிவிடுங்கள், நான் போய் விடுகிறேன். ரமணனின் குரலில் இரக்கம் தென்படவில்லை. வேண்டுமென்றே மிரட்டினான். இரவு 2 மணிக்கு அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்ததற்காக போலீசில் புகார் கொடுக்க வேண்டுமா? உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், நீ எப்படிப்பட்டவள் என்று. ஒரு வினாடி நடுசாலை என்று பாராமல் அவள் குனிந்தாள். ரமணின் காலை தொட்டு கண்ணில் ஒற்றி கொண்டு விட்டாள். ஐயையோ, என்னை அப்படியெல்லாம் கழிசடி என்று நினைத்து விடாதீர்கள். அந்த பாவி எனக்கு தெரியாமல் செய்திருக்கிறான். எந்த பாவி? என்ன செய்தான்? இன்னொரு முறை அவள் தன் காலை தொட்டு விடாதபடி விலகிக் கொண்டான் ரமணன். அவள் கண்களை துடைத்துக் கொண்டாள். ஒன்றும் தெரியாத மாதிரி பாசாங்கு செய்யாதீர்கள். அந்த போட்டோக்கள் எல்லாம் உங்களிடம் அகப்பட்டிருக்கிறது. அதை வைத்து நான் ஒரு மட்டமான பிறவி என்று முடிவு செய்திருக்கிறீர்கள். ரமணனுக்கு கொஞ்சம் விளங்கத் தொடங்கியது. உன் வீட்டுக்கே போய் பேசலாம். வா, உன்னை நான் கண்ணியமான பெண் என்றுதான் நினைக்கிறேன். உனக்கு உதவி செய்யலாம் என்றுதான் பின்னாலேயே வந்தேன். அவளது பார்வையில் நம்பிக்கை, அவநம்பிக்கை இரண்டும் கலந்து தெரிந்தன. தயங்கி தயங்கி முன்னே நடந்தாள். ஆற்காடு ரோடு முடிவடைகிற இடத்தருகே ஒரு சிறிய தெருவில் திரும்பினாள் அவள். பொழுது பலபலவென்று விடிந்து கொண்டிருந்தது. கண்ணியமான சிறு வீடுகள் நிறைந்திருந்த தெருவில் 3வது வீட்டினுள் நுழைந்தாள். எச்சரிக்கையுடன் உள்புறம் எட்டி பார்த்துவிட்டு வரலாம் என்று ரமணனுக்கு சாடை காட்டினாள். வாசலில் மோட்டார் பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினான் ரமணன். அவளை பின்தொடர்ந்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே குழந்தை எதுவும் காணப்படவில்லை. படித்து வேலை பார்த்து கௌரவமாய் குடித்தனம் நடத்துகிறவர்கள் இப்படித்தான் வீட்டை வைத்திருப்பார்கள். விட்ட இடத்திலேயே தொடர்ந்தான் ரமணன். அந்த பாவி யார்? அவள் முட்டிக்கால் போட்டமர்ந்தாள். தலையை கைகளில் புதைத்துக் கொண்டாள். குலுங்க குலுங்க விம்பினாள். ரமணன் பேசாமலே இருந்தான். அவள் தானாக அடங்கினாள். தலை நிமிர்த்தினாள். என்னை நம்புங்கள், நான் கெட்டவள் அல்ல. ஆசிரியை படிப்பு படித்தவள். கண்ணியமாக வேலை பார்க்கிறவள். என்னை தடுக்கவோ தட்டி கேட்கவோ புத்தி சொல்லவோ பெரியவர்கள் எவரும் இல்லை. என் சுதந்திரம்தான் எனக்கு என் தலைக்கு தீங்கு கொண்டு வந்தது. அவளாகவே புலம்பட்டும், அவளாகவே ஓயட்டும். ஓட்டு வழியை பார்த்தபடி ரமணன் மௌனமாக இருந்தான். அவன் ஒரு போட்டோகிராஃபர். பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை படமெடுத்து தருவதற்காக வந்திருந்தான். ஹெட்மிஸ்ட்ரஸ் என்னை நியமித்தாள், கூடமாட ஒத்தாசை செய்வதற்காக. அதனால் நெருங்கி பழகினேன். நஞ்சுண்டனுக்கு உடம்பெல்லாம் நஞ்சு என்று எனக்கு தெரியாது. உன் பெயரை சொல்லவில்லை? நீலா. இவ்வளவு வயதாகியும் உலகமறியாதவளாக இருந்து விட்டேன். அவனுடன் இங்கே குடித்தனம் நடத்த தொடங்கினேன். கல்யாணம்? அவள் விம்ப ஆரம்பித்தாள். கோவிலிலா? அவள் இல்லை என்று தலையை அசைத்தாள். ரெஜிஸ்ட்ரா? இதுவும் இல்லை, இதுவும் இல்லை என்று தலையில் அரைந்து கொண்டாள். ரமணன் அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினான். எந்த விதமான பாதுகாப்பும் தான் செய்து கொள்ளவில்லை. ஊரிலே யாரோ தடை சொல்கிறார்கள் என்றான். கொஞ்ச நாள் போன பின் திருமணம் சட்டப்படி செய்து கொள்ளலாம் என்றான். முட்டாள்தனமாக அவனை நம்பினேன். முறையான மனைவி போல் வாழ்க்கை நடத்தினேன். அதுதான் எங்கள் படுக்கையறை. ரமணன் எட்டி பார்த்தான். பிளைவுட் பலகைகளால் அமைந்த சிறிய அறை. சிறிய கட்டிலும் அதில் மெத்தை தலையணைகளும் இருந்தன. அவன் என்னை இழிவான காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வான் என்று நான் சிறிதும் நினைக்கவில்லை. முகத்தை இரு கைகளாலும் மூடிக்கொண்டு நீலா தேம்பினாள். ஐயோ, இதற்கு மேல் நான் என்ன செய்வேன்? எப்படி சொல்வேன்? சொல்லத்தான் வேண்டும். மானத்தோடு தப்ப ஆசை இருந்தால் சொல்லு. என்னை வைத்து ஆபாசமான புகைப்படம் எல்லாம் எடுத்தான். அடுவிருந்த மாதிரி ரமணன் துள்ளி நிமிர்ந்தான். அவன் யூகித்திருந்தது வேறு எதுவோ, இதுவல்ல. பிரமித்து வாயடித்து போனான். எப்படி கண்டுபிடித்தாய் என்றான் கடைசியில். மிக நெருக்கமாக அவனிடம் பழகுவேன். திடீரென்று எழுந்து வெளியே போவான். திரும்பி வருவான். எங்கேயோ டர் கிளிக் என்ற மெல்லிய ஓசை கேட்கும். என்ன அது என்று கேட்டால் எனக்கொன்றும் காதில் விழவில்லையே என்று சொல்லிவிடுவான். நாளுக்கு நாள் என் சந்தேகம் வலுத்தது. கௌரவமான வேலை எதுவும் பார்க்காமல் காளிகளோடு அவன் சுட்டுகிறான் என்றும் தெரிந்தது. ஒரு நாள் இந்த அறையில் அதோ ஒரு இடுக்கு தெரிகிறது பாருங்கள். ரமணன் எழுந்து சென்று பார்த்தான். பிளைவுட் தடுப்பின் உயரத்தில் சிறிய பிறை போன்ற இடம் இருந்தது. ஒரு கேமரா வைக்கக்கூடிய இடம். ஆனால் அதன் பக்கத்தில் படம், கண்ணாடி முதலின மாட்டப்பட்டு மறைக்கப்பட்டிருந்தது. 2 நாள் முன்பு ஒட்டடை அடிக்கும் போது அங்கே ஒரு கேமரா வைத்திருப்பதை பார்த்து விட்டேன்.
உடனே எனக்கு அந்த பயங்கரம் புரிந்தது. என்னை ஆபாசமாக பல நிலைகளில் படம் பிடித்துக் கொண்டிருக்கிறான் ரகசியமாய். சரி செய்து வைத்த பின் தானாகவே படம் எடுக்குமாமே, அதுதான் அந்த கிர்ரோசை. அதெல்லாம் பிற்பாடுதான் எனக்கு தெரிய வந்தது. ரகசியமாக பல செக்ஸ் வியாபாரிகளுக்கு அவை விற்பனையாகுமாம் சொன்னார்கள். திடீரென்று மறுபடி விசுமினாள் நீ. முன் போலவே மறுபடி சாந்தமடைந்தாள். என் ரத்தம் கொதித்தது. கூசி குறுகினேன் அவமானத்தால். அப்போது அவன் வீட்டில் இல்லை. கேமராவை தட்டி உடைத்து பிலிமை எடுத்து விட்டேன். அதை எப்படி அழிப்பது? கிடைக்க முடியவில்லை. கொளுத்தினால் ஊரெல்லாம் நாடும். திகைத்து நின்றிருந்த போது அவன் வந்துவிட்டான். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பள்ளிக்கூடத்துக்கு ஓடிவிட்டேன். மடியிலேயே கட்டி கொண்டிருந்தேன். இதற்கு முன் எவ்வளவு படம் எடுத்திருப்பானோ தெரியாது. இதையாவது அழைத்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தேன். பள்ளிக்கூடத்திலும் பெருமையை கழித்து கட்ட இடம் கிடைக்கவில்லை. தவிப்புடன் சாய்ந்தரம் இருட்டிய பிறகு வெளிவந்தேன். அந்த பாவி காத்து கொண்டிருந்தான். அவன் கையில் அகப்படாமல் பஸ் ஏறினேன். ஓடினேன், நழுவினேன். அவன் என்னை துரத்தவில்லை. நானாகவே கலைத்து விடுவேன் என்று நினைத்த மாதிரி அவசரமில்லாமல் என்னை தொடர்ந்து நேர் போல வந்து கொண்டே இருந்தான். மிச்சத்தை ரமணன் பூர்த்தி செய்தான். உன் ரோட்டில் என் வீடு இருந்திருக்கிறது. தெருவிலேயே மாடிப்படி இருந்ததால் ஏறி வந்திருக்கிறாய். நான் எங்கோ வெளியே போயிருக்கிறேன் என்று நினைத்தாய். உங்கள் அறை நிலைப்படிக்கு மேல் ஒரு இடுக்கு தெரிந்தது. அங்கே பிலிம் ரோலை செருகி வைத்து விட்டேன். பிற்பாடு எடுத்துக்கொள்ளலாம் என்று. அதை திரும்ப எடுக்கத்தான் ராத்திரி வந்தேன். நல்ல காலம் அவன் அந்த இடத்தில் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயாக்கும். ஆ, அங்கேயும் வந்து விட்டானா பாவி? அவன் கையில் சிக்கிவிட்டதா என்று பதறினாள் நீலா. அதை இனிமேல் தான் கண்டுபிடிக்க வேண்டும். எழுந்து கொண்டான் ரமணன். தயவு செய்து கண்டுபிடியுங்கள், உடனே பிடியுங்கள். ஒரே இரவில் 2 கேஸ்கள். ரமணன் சிரித்தான். வெளியே காலை வெயில் சாலையை மேய்ந்தது. அப்புறம் இங்கே வரவில்லையே நெஞ்சுண்டன் என்று கேட்டான். என்னவோ தெரியவில்லை, காணோம். இப்போதைக்கு வரமாட்டான். இன்னும் பெரிய வேட்டை அவனுக்கு கிடைத்தாகிவிட்டது. ரமணன் விளக்கவில்லை. விசேஷமாக ஏதேனும் நேரிட்டால் தகவல் தெரியுங்கள். மற்றபடி தைரியமாக இருங்கள். கண்ணியமும் கௌரவமும் பிறர் கொடுத்து வருவதல்ல, நமக்கு நாமே கொடுத்துக் கொள்வதுதான். அவள் கண்களை துடைத்துக் கொண்டாள். பயந்த குழந்தை மாறி பரிதாபமாக சிரித்தாள். ரமணன் தன் நுங்கம்பாக்கம் அறைக்கு திரும்பவில்லை. எழும்பூரில் உள்ள ஒரு 3 மாடி ஓட்டலில் அவருக்கு இன்னொரு அறை உண்டு. அங்கே சென்றான். முதல் நம்பர் தூக்கம் ஒன்று 2 மணி நேரம் போட்டான். எழுந்து குளித்தான். உடை மாற்றிக் கொண்டான். சிற்றுண்டிக்கு பதில் சாப்பாடாகவே அருந்தினான். கார வேர்க்கடலை வாங்கி குறித்தபடி நுங்கம்பாக்கம் ஜாகை அடைந்த போது நர்ஸ் மேரியாம் தீனை இச்சினதி அப்பாவும் நீட்டினான் ஒரு காகித துண்டை. டாக்டர் நாம்பகிரியின் 8 டாப் பணக்கார நோயாளிகளின் பெயரும் முகவரிகளும் அதில் இருந்தன. 5வது பெயர் குழந்தை பாண்டியன். இடம் அடையாறு. இந்தா, அப்பாவுக்கு 4 வேர்க்கடலை கொடுத்தான் ரமணன். மிக மிக சந்தோஷமானால் தவிர இந்த தாராளம் அவனிடம் ஏற்படாது. ஒளிவதற்கு இடமில்லை நாவலின் 3வது அத்தியாயம் நிறைவுற்றது நண்பர்களே. 4வது அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நான் பெல்லா. நன்றி.